ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அம்மாவுக்கு வந்து சீரியஸாக இருந்தது இல்லையா, வியாழக்கிழமை நைட்டு. அன்றைக்கி நைட்டு வந்து அவங்கள நான் பெஞ்சில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தூங்குறதுக்கு ஒரு 4:30 AM வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் 8:30 AM வந்து நான் எழுந்திருந்தேன். ஸோ எழுந்துட்டு நான் கீழே வந்து போய் பார்க்குறேன், அம்மாவால் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ தூங்கியிருந்தாங்க, அதுக்கப்புறம் எழுந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடியல அவங்களால. ஸோ எழுப்பி உட்கார வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்கு கொண்டு போய் விடுறியான்னு கேட்டாங்க. நான் பாத்ரூம் கொண்டு போய் விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்து நின்றாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சரிஞ்சிட்டாங்க. ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சீரியஸ் ஆனதுனால அவங்க ரூமில் வந்து அந்த எலக்ட்ரிக் சீவிங் மிஷின் இருக்குது, அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சரிஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல என்னால் தூக்க கூட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே இடத்துல பார்த்திங்கன்னா அம்மாவை வந்து உட்கார வச்சுருந்தேன். எட்லம்மா வந்து ஸோ உட்கார வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே நான் ஆம்புலன்ஸ் வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நடுவில் வேறு பார்த்தீங்கன்னா அவங்க சோடா வந்து வாங்கி தெரியான்னு வேறு கேட்டிருந்தாங்க. என்னால் எதுவுமே கூட நான் வாங்க முடியல. ஸோ டக்குன்னு ஆம்புலன்ஸ் புக் பண்ணி நான் வந்து கிளம்பி நான் திருவள்ளூர் GH வந்து நான் போயிருந்தேன். ஸோ இந்த ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை GHக்கு தான் கொண்டு போய் விடுறாங்க. இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஸோ நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை RGGH. ஆனால் அவங்க கொண்டு போய் விட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் GH. அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரொசீஜரு, அங்கே CT ஸ்கேன் வந்து எடுக்க சொன்னாங்க. அந்த CT ஸ்கேன் எல்லாம் கூட எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கான ரிப்போர்ட் கூட வரவே இல்லை. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதை டிலே பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி டிலே பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பொழுது போகிறதுக்கு முன்னாடியே வந்து GHக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா மேபி அம்மாவை வந்து காப்பாற்றிருக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் புக் பண்ணி இங்கேருந்து அந்த GHக்கு போன அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் இருந்தது. அதனால் நான் இந்த வீடியோ வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ரெஃபரன்ஸ்க்காக கூட ఎట్లా ఉంది. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு கால் வீக்கம்லாம் கூட எதுவும் இல்லை. அதனால் எனக்கு என்ன வந்து கான்ஃபிடென்ட்னா அவங்களுக்கு லிவர் ஃபெயிலியரோ கிட்னி ஃபெயிலியரோ இந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் நல்லாவே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஸோ வயிறு மட்டும்தான் உப்பசம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ டாய்லெட்டு பாத்ரூம் எல்லாம் கூட போய்கிட்டும் வந்துக்கிட்டும் தான் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி எதனால் அவங்க சடனாக வீக் ஆனாங்க, என்ன பிரச்சனைனே தெரியல. டக்குன்னு அப்படியே பார்த்திங்கன்னா அவங்களால நிற்க கூட முடியாத அளவுக்கு ஃபிசிக்கலி அவங்க வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ மென்டலி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி தான் தெரியுது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அவங்களோட அந்த இழப்பை வந்து என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியலை. ஸோ கடைசியாக அம்மாவை வந்து அந்த எமர்ஜென்சி வார்டில் CPR கொடுத்தலாம் ட்ரை பண்ணாங்க. நடுவில் வந்துட்டு போச்சு. எவ்வளோ தான் ட்ரை பண்ணுவாங்க, கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா அம்மாவை வந்து ஒரு ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2 days ஆகும். அதுக்கப்புறம் டெத் சர்டிஃபிகேட்லாம் இங்கேயே வந்து கொடுத்துடுவோம், உங்களுக்கு என்ன விருப்பம் சொல்லுங்கள். ஆனால் இந்த வாட்டி GH போன உடனே பார்த்திங்கன்னா ECG வந்து எடுக்க சொன்னாங்க. அந்த ECG எடுத்தும் நார்மலாக வந்தது. அதனால் எனக்கு பயம் கூட இல்லை. ஆனால் அந்த ECG எடுத்த உடனே பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த இது ரிமூவ் பண்ணுவாங்க பாருங்கள், செஸ்ட்டில் இருந்து அந்த இது ரிமூவ் பண்ண உடனே எனக்கு அந்த பிரிண்ட் கொடுத்துட்டாங்க. நார்மல் தான்ப்பா இருக்குதுன்னு சொன்னாங்க. உடனே பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப விகாரமாக பார்த்தாங்க. அவங்க பார்த்த அந்த பார்வை, அந்த முகம் வந்து வேம்பயர் மாதிரி இருந்தது. அவங்களோட முகம் அப்படி கிடையாது, அப்படி இருக்காது. அது எதனால் அப்படி பார்த்தாங்கன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதும்மா, இந்த மாதிரி பார்க்காதம்மா, ஏதாவது ஒரு 4 வாரத்தை நல்லதாக பேசிட்டு நீ போகிறதா இருந்தாலும் போமா அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வந்து புரிஞ்சிடுச்சு இல்லையா, அவங்க ரொம்ப விகாரமாக பார்த்தாங்கங்க. அந்த பார்வை, அந்த கண்ணு வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக இருந்தது. அந்த ஒரு முகத்தை வந்து என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியல. அவங்க அப்படி பார்க்குறவங்க கிடையாது. அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா, அப்படி பார்க்காத மாதிரிலாம் சொன்னேன். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி வார்டில் வந்து போய் வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கெல்லாம் ரொம்ப அன்கான்ஷியஸாக போயிட்டாங்க. என்னம்மா நீ கடைசி வரையும் எங்கூட நல்லபடியாக பேசாமல் போறியாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இங்கே பேசக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் வெளியில் போய் நில்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, சிபிஆர்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ரீடிங்ஸ்லாம் வந்தது. அதனால் காப்பாற்றிடுவாங்க. அதனால் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. நான் உள்ளே போய் பார்த்தா என்ன ஆச்சுங்க, என்ன ஆச்சு, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கேட்டேன். இல்லைப்பா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அந்த ஆர்ஜிஜிஹெச்சில் இருக்க அந்த எமர்ஜென்சி வார்டுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தம் போட்டு நான் வந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். அதை பார்த்த உடனே போலீஸ்காரங்கெல்லாம் என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க வெளியில். என்னப்பா பிரச்சனை, பாடி கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, போஸ்ட்மார்ட்டம்க்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்களா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு நல்லபடியாக நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம்லாம் வந்து அனுசரணையாக பேசினாங்க. பட் எனக்கு அது பிரச்சனை இல்லைங்க. நான் வந்து என்னுடைய கஷ்டத்தை நான் வந்து சொல்லி அழுவுறேன் அம்மா கிட்ட, ஒரு 4 வார்த்தை நல்லபடியாக பேசியிருக்கலாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அவங்களோட ஸ்ட்ரகிள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கிடையாதுங்க. ஆனால் கடைசி நேரத்தில் கூட எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்காம நிம்மதியாக, அதுவும் வெள்ளிக்கிழமை அதுவுமா போயிருக்காங்க. பார்த்தீங்களா, அம்மா இத்தனை நாள் சுமங்கலியாக தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து 98 வீட்டை விட்டு போனவர் தான். ஸோ 26 வருஷமாக வந்து எங்கள் அப்பாவோட வாசனையே எனக்கு இல்லாமல் போச்சு. அவர் இப்போ எங்கே இருக்காருன்றது அம்மாவுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, எங்கள் உறவுக்காரங்க யாருக்கும் கூட தெரியாது. ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அவங்களும் வந்து கண்டுபிடிக்கல. ஸோ ஒரு பர்சன் வந்து வீட்டை விட்டு போயிட்டு 7 வருஷமாக திரும்பி வரலனாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெத்துக்கு ஈக்குவல் சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் எங்களால் எங்கள் கண்ணில் வந்து பார்க்காத வரையுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து உயிரோடு இருக்காரு தான் நாங்கள் கடைசி வரையும் நம்பிக்கிட்டு இருந்தோம். அம்மா பார்த்தீங்கன்னா சுமங்கலியாக தான், தாலி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால் அவங்க வெள்ளிக்கிழமை அதுவுமா இறந்துருக்காங்க. அதனால் அந்த ஆம்புலன்ஸ் நான் புக் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் தான். அதுக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருவேளை போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணியிருந்தால் அவங்க வந்து ஃப்ரீ ஆம்புலன்ஸ் வந்து அனுப்புவாங்க போல். ஸோ அது வரையெல்லாம் எனக்கு வெயிட் பண்ண பிடிக்கல. எங்கள் அம்மாவை வந்து கூறு போட எனக்கு பிடிக்கல. அவங்க நேச்சுரலாக தான் இறந்தாங்க. ஸோ அந்த 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட உயிர் வந்து நிம்மதியாக தான் பிரிஞ்சது. அதனால் போஸ்ட்மார்ட்டம்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து வேணான்னு சொல்லி நான் ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் புக் பண்ணி நான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். வீட்டுக்கு கொண்டு வந்து நான் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய பொட்டு வைக்கணும் தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலியெல்லாம் எடுத்து நம்ம நல்லபடியாக போடணும்னு தோணுச்சு. ஸோ அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு அம்மா இறந்தப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன், கூட யாருமே இல்லை. கசின்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேன், அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 hours வந்து ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். ஸோ ஆம்புலன்ஸில் அம்மாவை வந்து பாடியை கொண்டு வரப்போ பார்த்தீங்கன்னா என்னால் அம்மாவை வந்து பெணம்னு சொல்லவே என்னால் மனசே வரல. ஸோ அம்மா தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அம்மா இறந்துட்டாங்களே தவிர அவங்களோட பாடி, அவங்களோட பெணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து வாய் கூசுது. ஸோ அம்மா கூடவே பார்த்தீங்கன்னா நான், அப்புறமா வந்து எங்கள் அம்மா வளர்த்த பொண்ணு, அதாவது எங்கள் மாமா பொண்ணு, ஸோ லாவண்யா, அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டும் வந்திருந்தார். ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்ததுனால எனக்கு வந்து அம்மாவோட சடங்கெல்லாம் நல்லாவே நடந்தது. அதே போல் உறவுக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்பா சைடு கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் வருவாங்களான்னு நான் ஆச்சரியப்பட்டிருந்தேன். ஆனால் எல்லாருமே அம்மாவுக்காக வந்திருந்தாங்க. ஏன்னா வேலூரில் தான் அம்மா கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் போயிருந்தாங்க. ஸோ 1985 to 1992 வரையுமே அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால எங்கள் அப்பாவோட அக்கா பசங்க, அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட அண்ணன் பசங்க, இந்த மாதிரி எல்லாரையும் கூட பார்த்திங்கன்னா அம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு நாள் 2 நாள் வந்து அவங்க எல்லாருக்கும் கூட இவங்க அம்மா வந்து சோறு வந்து போட்டிருக்காங்க. அதனால் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அம்மா இழப்பு வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையை கொடுத்துருக்கோம். எனக்கும் வந்து பெரிய வேதனை வந்து கொடுத்துருக்குது. அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்மாவை பார்க்கறதுக்காக வந்தாங்க. ஸோ என் கசின் வந்து நைட்டு காசு கொடுத்ததுனால தான் வந்திருப்பான்னு சொல்லிட்டு யோசிக்கிறத விட கண்டிப்பாக வந்து காசெல்லாம் நான் எதுவும் கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தா கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அத்தை மேலே இருந்த பாசத்தினால, வளர்த்த அந்த பாசத்தினால கண்டிப்பாக வந்திருப்பாங்க இல்லையா. அதுபோல் பாருங்கள், உறவுக்காரங்க எல்லாருமே நான் சொன்னேன். ஒரு சிலருக்கு என்னால் சொல்ல முடியல, எப்படியோ வந்து நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனநிறைவாக வந்து சுமங்கலியாக அந்த சுமங்கலிக்கு செய்கிற சடங்கு எல்லாமே செஞ்சு வந்து
ரொம்ப நல்லா கிராண்டாக வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு வேண செலவு வந்து பார்த்திங்கன்னா கைமீறி தான் போச்சு. ஆனாலுமே பார்த்திங்கன்னா ஒரு அம்மா தான் இந்த வாழ்க்கைக்கு. அந்த அம்மாவுக்கு பண்ணுற இந்த செலவெல்லாம் கணக்கு போடக்கூட எனக்கு பிடிக்கல. ஆனால் ஆஸ் யூஷுவல் கணக்கு போடுற மாதிரி நான் கணக்கெல்லாம் போட்டு தான் வச்சுருக்கேன். ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பாட் தான். ஸோ அம்மா வந்து நம்ம விட்டு போயிட்டாங்கன்றது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ அம்மா சைடு அப்பா சைடு எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்தாங்கன்னா அதில் நிறைய பேர் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க வீட்டிலலாம் சுபகாரியம் நடக்கிறப்ப இங்கே வர முடியாது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்சூரல் சைக்கிள் எல்லாம் வந்துடுச்சு. அதனால் அவங்களால வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்களால வர முடியல. ஸோ மற்றவங்களாம் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மா கூட இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு நினச்சிருக்க மாட்டாங்க. நல்லாவே கிராண்டாக வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அம்மாவை சுமங்கலியாக வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டில் ஸோ தகனம் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சாவு வந்து யாருக்குமே வராதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மெச்சிக்கிற அளவுக்கு வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அவங்களுக்கான அந்த ஈமக்கிரியை எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் மெச்சிக்கிற வகையில் நான் வந்து செஞ்சது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ கடனெல்லாம் எதுவும் வாங்காமல் இருக்கிற காசு அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு அடுத்த மாதம் வர பேமெண்ட்டை கொஞ்சம் நான் முன்னாடியே ரெக்வஸ்ட் பண்ணி எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கூட வந்து இந்த மாதிரிலாம் செய்வானான்ற அளவுக்கு வந்து நான் செஞ்சுருந்தேன். அம்மாவோட ஆத்மா எங்கே இருந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கும். முக்கியமாக அவங்களுக்கு பிடிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க உயிரோடு இருந்தப்போ வரல. ஆனால் அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதுவுமா சுமங்கலியாக வந்து செத்து போகிறாங்கன்னா அதை பார்க்குறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். அதனால் எங்கள் அம்மாவோட அம்மா சைடு ரிலேட்டிவ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா பசங்க அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து அம்மாவை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அவங்க இன்னும் கூட உயிரோடு இருந்திருக்கலாம். பட் ஆனால் நிம்மதியாக வந்து போய் சேர்ந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்த சாவு வந்து யாருக்கும் வராது. வெள்ளிக்கிழமை அதுவுமா வந்து பூவும் போட்டுமா வந்து போயிருக்காங்க. ஸோ அப்பா வந்து எங்கே போனாரோ தெரியல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவர் உயிரோடு தான் இருப்பாருன்னு நம்புவோம். வெள்ளிக்கிழமை அதுவுமா போயிருக்காங்க இல்லையா, அதனால நல்லபடியாக அவங்கள சுமங்கலியாக வந்து அனுப்பி வச்சாச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சைடு பூஜை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை வந்து ஒரு நல்ல இடத்துல வச்சு பூஜை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் தாண்டி நான் சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா லலிதா சகஸ்ரநாமம் வந்து படிப்பேன். இது வந்து தினமும் படிக்கலனாலும் அந்த நவராத்திரி 9 நாளும் நான் விடாமல் நான் படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ நான் வந்து படித்தேன். அதனோட பலன் வந்து நல்லாவே பார்த்தீங்கன்னா லலிதா தேவி வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ லலிதா தேவி தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லலிதா தேவிக்கு மகாலட்சுமி மகா சரஸ்வதி 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த விஞ்சாமரம் வந்து வீசுவாங்க. அதனால கடவுள் எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் போல இவங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள நம்பி நான் அந்த சகஸ்ரநாமம்லாம் படித்தேன். இன்னைக்கு எங்கள் அம்மாவை வந்து அந்த லலிதா தேவிக்குள்ளே வந்து ஐக்கியமான மாதிரி எல்லாரும் பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சதுக்கப்புறம் மறுநாள் போயிட்டு பால் அந்த மாதிரி இந்த காரியக்கிரமம் எல்லாம் கூட இருந்தது. அதெல்லாம் கூட வந்து நல்லாவே பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து காசு செலவாகும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது பத்தாதுன்னு 11வது நாள் காரியம் வேறு பண்ணணும். அதுக்கு கூட சத்திரம் எல்லாம் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம உயிரோடு இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் செலவாகுது. ஸோ இறந்து போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்காக செலவாகுது. அதனால் இதெல்லாமே பார்த்து நம்ம வந்து செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. நம்மளோட தாய் தகப்பனுக்கு நம்ம செய்யலைன்னா யார் செய்வாங்க பாருங்கள். என்னை பொறுத்த வரையும் எங்கள் அம்மாவை நான் நல்லாவே பார்த்துக்கிட்டேன். கடைசி நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரணையாக கூட என்கிட்ட பேசியிருந்தாங்க. நான் சமைச்சு அந்த சாப்பாடெல்லாம் கூட திருப்தியாக வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அடுத்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உயிர் போகும்னு நான் நினச்சி பார்க்கல. அதர்வைஸ் வந்து ஷீ இஸ் ஹாப்பி, ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. பட் அவங்க இன்னும் கூட உயிரோடு இருந்திருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷம்தான். பட் அவங்களோட அந்த இழப்பை வந்து என்னால் ஜீர்ணிக்க முடியல. தினமும் நான் அழுதுகிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா இல்லாமல் ஒரு நாள் கூட என்னால் தனியாக இருக்க முடியாது. நான் மஸ்கட்டுக்கு போகிறப்ப கூட பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட கேட்டிருந்தேன், அம்மா தனியாக இருக்க முடியுமாம்மா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கம்மா, நான் எனக்கு காசெல்லாம் முக்கியம் இல்லைம்மா, உங்கள் கூட இருக்கிறது தான்மா முக்கியம், நீங்கள் எப்படிம்மா இருக்க போகிறீங்கலாம் சொல்லியிருந்தேன். ஆனால் அம்மா வந்து கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. நான் மஸ்கட் வந்து போயிருந்தேன். ஸோ மஸ்கட் போயிட்டு ஒரு 10 மாதம் கழிச்சு நான் லீவுக்கு வந்து நான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட நான் ரொம்ப துருவி கேட்டேன். ஏன்னா அம்மாவோட முகம் எல்லாம் ரொம்ப டல்லாகிடுச்சு. அவங்க அப்படி இருக்கவங்க கிடையாது. ஸோ இந்த டெத்து பார்க்க வந்தவங்க எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அவ்வளோ நல்லா இருந்தாங்களே, இப்போ இப்படி மெலிஞ்சு போய் இவங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அழுதாங்க. அதனால் அப்போ வந்து கண்டுபிடிச்சி தான் அவங்களுக்கான அந்த இஷ்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். ஸோ கிட்டத்தட்ட 2018 2024 வரையுமே அவங்கள வந்து நல்ல விதமாக பார்த்து ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு நான் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன்றது அவங்களுக்கும் தெரியும், கடவுளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு நாள் வந்து இறந்து தான் ஆகணும். ஸோ அந்த இறப்பு வந்து இப்போ வந்திருக்குது அம்மாவுக்கு. ஸோ அதை நான் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதர்வைஸ் எவ்ரிதிங் இஸ் ஓகே தான். ஸோ இந்த இடத்துல எங்கள் அம்மா மேலே எனக்கு பாசம் இல்லாமல் இல்லை, என் மேலே அவங்களுக்கு பாசம் இல்லாமல் இல்லை. அதை அவங்க வெளியில் காமிச்சிக்க முடியாமல் அவங்க வந்து மனசுக்குள்ளவே வச்சுக்கிட்டு தான் அவங்க கடைசி வரையும் இருந்தாங்களே தவிர அவங்க அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எனக்கு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷம்தான். பட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அவங்க எடுத்துக்காமல் இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தது எனக்கு கவலையாக தான் கொடுக்குது. அதெல்லாம் நினச்சா கொஞ்சம் கோபம் வரும். இருந்தாலும் நம்ம அம்மா தான். ஸோ அவங்க வயிற்றில் தான் நான் பிறந்திருக்கேன். அதனால் அந்த பாசம் விட்டு போயிடாது. அதனால் அவங்கள நினச்சி நான் ஒவ்வொரு நேரமும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கேன்.
அந்த கெட்டதெல்லாம் மனசில் வந்து அந்த அழுகு வராது. ஸோ நிறைய அந்த நல்ல விஷயம், அந்த அன்பு பாசமெல்லாம் மனசில் வரதுனால மறுபடியும் அதை பழசெல்லாம் நினச்சி நான் அழுதுகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து இன்னும் எத்தனை நாள் கண்டினியூ ஆகும்னு தெரியல. பட் எவ்ரிதிங் கோயிங் டு எண்ட் அட் ஒன் டைம் இல்லையா? அதே போல் அம்மா இருந்தப்போ நிறைய நேரத்தில் அவங்கள வந்து நானும் சத்தம் போட்டிருக்கேன். ஏம்மா இப்படி சத்தாய்க்கிற, நீ வந்து பிள்ளைய நல்லாவே பார்த்துக்கலாமா, நீ அடுத்த ஜென்மத்திலலாம் பிறந்துடாதம்மா, நீ பிறந்தாலும் வந்து இந்த மாதிரிலாம் சத்தாய்க்கிற, உன்னை மாதிரி பொம்பளை வந்து பிறக்கிறதுக்கு பிறக்காமையே இருக்கலாம், இந்த மாதிரி நான் எத்தனையோ பேசியிருக்கேன். அவங்க வந்து அந்த கேர் அண்ட் அஃபெக்ஷனே காமிக்கல. ஊரம் பிள்ளையை வந்து ஊட்டி வளர்த்தாங்க, தன் பிள்ளையை தானாக வளரட்டுன்னு விட்டுட்டாங்க. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸும் க்ரியேட் பண்ணாங்க. இவங்க பண்ண டார்ச்சரில் அப்பவும் போயிட்டாரு. இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கப்ப அந்த மாதிரி பேசாமல் இருக்க முடியல. பட் எனக்கு இப்போ வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ அம்மா எங்கே இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்கம்மா. கடைசி நேரத்தில் கூட நான் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க. நிஜமாவே நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் போவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்னும் கூட ஏகப்பட்டது வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் போல். லங்ஸில் எல்லாம் கேன்சர் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. இந்த அம்மா வாந்தியெல்லாம் எடுக்க போகிறாங்க, ரத்த வாந்தியெல்லாம் எடுக்க போகிறாங்க. அதெல்லாம் கூட நம்ம தான் வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். அந்த நேரத்துலலாம் கோபம் வந்து தலைக்கு ஏறும். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்ன எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியலன்னா நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளாக எனக்கு வந்து கஷ்டம் கொடுக்காம கடைசி நேரத்தில் வந்து என்னை ரொம்ப பேச விடாமல் நீங்களும் நிம்மதியாக வந்து போய் சேர்ந்தீங்க. ஸோ இன்னும் எவ்வளோ நாள் இருந்து நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க? ஒரு விதத்தில் நீங்கள் நல்லபடியாக வெள்ளிக்கிழமை போய் சேர்ந்துருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லாவே கிராண்டாகவே நடந்தது. நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நான் வந்து செஞ்சுருக்கேன். உங்கள் பையன் இல்லைம்மா, உங்கள் பையன் வந்து ஊர் மெச்சிக்கிற மாதிரி தான்மா வாழுவான். கவலைப்படாதீங்கம்மா, எங்கே இருந்தாலும் நல்லா இருங்கம்மா. இனிமையாவது நிம்மதியாக இருங்க, தேவையில்லாதது யோசிக்காதீங்க. ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் அம்மா. உங்களை நான் தகனம் செஞ்ச இடம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் அமைஞ்சது. இருக்கிற வரையும் உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. நிஜமாக ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் உங்களுக்கு எல்லாமே நடந்தது. அதை நீங்கள் வந்து உணர்றீங்களா, நீங்கள் மேலே இருந்து பார்க்குறீங்களான்னு தெரியல. பட் எனக்கு ஓரளவுக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. இது எல்லாம் தாண்டி உங்களை நான் திட்டிருந்தாலோ ஸோ அது எல்லாமே கூட பாவம் தான். நான் செஞ்ச பாவத்தை வந்து நீங்கள் பொருட்படுத்தாமல் என்னை வந்து மன்னிச்சிடுங்க. என்னை நல்லபடியாக காக்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்குது. இது எல்லாம் தாண்டி என்னென்னைக்கும் உங்களுக்கு மகனாக தான் பிறக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் எந்த அளவுக்கு என்னை சித்திரவதை பண்ணியிருந்தாலும் அந்த அம்மா பையன்ற உறவை வந்து விட்டு போயிடாதம்மா. நீங்கள் தான் எனக்கு அம்மா. என்னால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு வீடியோவில் ஆடுற மாதிரி ஆகிப்போச்சு. லாஸ்ட்டாக கூட புதன்கிழமை நல்லா தானம்மா பேசினேன், நைட்டெல்லாம் கூட நல்லா தானம்மா பேசினேன். இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லம்மா. என்னால் முடியலம்மா, கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா.